ஆழ்கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகியிருக்கிறார். முன்ஜாமீன் மனு மீதான விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். ஏடிஜிபி ஜெயராம் ஏற்கனவே ஆஜரான நிலையில் தற்போது பூவை ஜெகன்மூர்த்தி நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், முழு விவரம். சிறுவன் ஆழ்கடத்தல் வழக்கில் தற்பொழுது பூவை ஜெகன்மூர்த்தி நீதிமன்றத்திற்குள் சென்றிருக்கிறார். அவருடைய எம்எல்ஏ ஸ்டிக்கர் போட்ட ஒரு வெள்ளை கலர் வாகனத்தில் முழுவதுமாக கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த வாகனத்தில் தற்பொழுது சென்னை நீதிமன்றத்திற்குள் சென்றிருக்கிறார். எஸ்பிஐ காவல் நிலையமாக இருக்கக்கூடிய அந்த நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றிருக்கின்றார். வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏற்கனவே ஏடிஜிபி ஜெயராமன் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கின்றார். 2:30 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது பூவை ஜெகன்மூர்த்தி ஆஜராவதற்காக வழக்கு சிறிது நேரத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் தான் தற்பொழுது பூவை ஜெகன்மூர்த்தி அவருடைய எம்எல்ஏ ஸ்டிக்கர் போட்டதாக எம்எல்ஏ பயணிக்கக்கூடிய அந்த அனுமதி சீட்டு, சட்டப்பேரவையிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அனுமதி சீட்டு, அந்த ஸ்டிக்கர் ஒட்டிய காருடன் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் அந்த வாகனம் சென்றிருக்கின்றது. அதில் அவர் சென்றிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் அவர் ஆஜராக இருக்கின்றார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தற்போது யாரெல்லாம் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள் பிரபாகரன்? இந்த சிறுவன் ஆழ்கடத்தல் வழக்கில் ஏற்கனவே ஏடிஜிபி ஜெயராமன் ஆஜராகியிருக்கின்றார். அதே போல தற்பொழுது பூவை ஜெகன்மூர்த்தி ஆஜராகியிருக்கின்றார். அவருடைய பதிவெண் கொண்ட வாகனம் தற்பொழுது உள்ளே சென்றிருக்கின்றது. ஏற்கனவே இந்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சென்னை ஒட்டியிருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவலங்காடு பகுதியைச் சேர்ந்த ஒரு வாலிபர் தேனியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்திருக்கின்றார். இந்த நிலையில் பெண்ணுடைய வீட்டின் சார்பில் மாப்பிள்ளை, அதாவது அந்த மணமகனுடைய இல்லத்திலிருந்து அவர்களை மிரட்டி பெண்ணை அழைத்துச் செல்வதற்காக வந்த கும்பல் அவருடைய தம்பி 17 வயது சிறுவனை கடத்திச் சென்ற விவகாரம் தற்பொழுது ஆழ்கடத்தல் வழக்காக மாறியிருக்கின்றது. இந்த வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இருப்பதாக அவருடைய தாய் ஏற்கனவே கொடுத்திருக்கின்றார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கொடுத்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நேற்று முன்தினம் அவரை கைது செய்வதற்காக பூவிருந்தவள்ளி அருகே இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துக்கு சென்ற பொழுது அவருடைய ஆதரவாளர்களும் கட்சியினரும் 100 கணக்கில் சூழ்ந்ததால் அந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அவர் அங்கிருந்து தப்பித்து விட்டதாக தெரிகின்றது. தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது 2:30 மணிக்கு மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுப்பதாகவும், அப்பொழுது இந்த வழக்கில் ஏற்கனவே சந்தேகிக்கப்படக்கூடிய ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் பூவை ஜெகன்மூர்த்தி ஆகியோர் நேரில் ஆஜராகவிட்டால் அவர்களுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி எச்சரித்திருந்த நிலையில் தற்பொழுது 2:30 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வந்து சற்று தள்ளி வைக்கப்பட்டது. தற்பொழுது பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ ஆஜராகியிருக்கின்றார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் எஸ்பிஐ காவல் நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு நுழைவாயில் வழியாக நீதிமன்றத்திற்குள் சென்றிருக்கின்றார். நீதிமன்றத்தினுடைய கடுமையான உத்தரவுக்கு பிறகு தற்போது பூவை ஜெகன்மூர்த்தி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். இந்த வழக்கு 2:30 மணிக்கு விசாரணைக்கு வந்தபோது அப்போது ஏதேனும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதா? அப்போது முன்வைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன பிரபாகரன்? இந்த வழக்கு காலையில் விசாரணைக்கு வந்த பொழுது இந்த வழக்கில் ஏற்கனவே வாத பிரதிவாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். 2:30 மணிக்கு ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதிலிருந்து சரியாக ஒரு 2.5 மணி நேரத்துக்கு முன்பாக பிற்பகல் 2:30 மணிக்கு வழக்கு என்பது விசாரணைக்கு வந்தது. 2:30 மணிக்கு மதிய உணவு இடைவேளை முடித்துவிட்டு நீதிபதி வந்ததும் முதல் வழக்காக இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது இதில் பூவை ஜெகன்மூர்த்தி ஆஜராவதற்கு கூடுதல் அவகாசம் என்பது நீதிபதியிடம் தனிப்பட்ட முறையில் கேட்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கு என்பது சிறிது நேரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி அப்பொழுது தெரிவித்திருந்தார். தற்பொழுது தொடர்ந்து ஏற்கனவே ஏடிஜிபி ஜெயராமன் வழக்கில் ஆஜராகி இருக்கின்றார். அவர் நீதிமன்றத்திற்குள் நீதிமன்ற அறையில் தான் காத்திருக்கின்றார். பூவை ஜெகன்மூர்த்தி வருவதற்காக மட்டும் வழக்கு சிறிது நேரத்துக்கு தள்ளி வைக்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்துவிட்டு அவருடைய வழக்கமான அலுவல்களை மற்ற வழக்குகளை விசாரித்து வந்தார். இந்த வழக்கு என்பது சுமார் ஒரு 4 மணி அளவில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே அதற்கு முன்பாக தற்பொழுது பூவை ஜெகன்மூர்த்தி வழக்கு விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருக்கின்றார். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகிய இருவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்ன பிரபாகரன்?
நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தவரை தேனியைச் சேர்ந்த பெண்ணை திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் காதலித்து திருமணம் செய்திருக்கின்றார். இதற்கு வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பெண் வீட்டிலிருந்து அவருடைய பெற்றோர் தரப்பில் இந்த ஆள் கடத்தல் ஒரு கூலிப்படை கும்பலை வைத்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த காதலன் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை கடத்துவதற்காக ஒரு கூலிப்படை என்பது ஏவப்பட்டிருக்கின்றது. அந்த கும்பல் நேரடியாக அந்த ஒரு இளைஞருடைய வீட்டிற்கு சென்ற பொழுது அவர் இல்லாததால் அவருடைய தம்பியை கடத்தி சென்று அந்த பெண்ணை விட்டால் மட்டுமே உங்களுடைய தம்பியை விடுவோம் என்று மிரட்டி இருப்பதாக தகவல் வெளியானது. தொடர்ந்து அந்த அவருடைய கடத்தப்பட்ட சிறுவனின் தாய் நேரடியாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உடனடியாக புகார் கொடுத்திருந்தார். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு உடனடியாக அவர் கோரிக்கை விடுத்த நிலையில் அடுத்ததாக எஸ்பி அலுவலகத்தில் அவர் நேரடியாக புகார் அளித்து அந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது நடத்தப்பட்டு வந்தது. இந்த விவகாரத்தில் நேரடியாக பூ ஜெகன்மூர்த்தி சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவருடைய ஆதரவாளர்கள் கடத்தி சென்றதாகவும் முதலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாகவே தற்பொழுது அவர் மீது இந்த வழக்கில் அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார். அவருடைய பெயர் என்பது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வழக்கில் அந்த கடத்தப்பட்ட சிறுவனை இறக்கி விடுவதற்காக ஏடிஜிபி ஜெயராமனுடைய அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய காவல்துறை சார்ந்த வாகனம் பயன்படுத்தப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் புகாராகவும் அந்த ஏற்கனவே வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த வழக்கில் இந்த சம்பந்தப்பட்டதாக அதாவது ஆள் கடத்தல் வழக்கில் தங்களுடைய ஆதரவாளர்களை பயன்படுத்தியதாக பூ ஜெகன்மூர்த்தி மற்றும் அதிகாரப்பூர்வ வாகனத்தை பயன்படுத்தியதற்காக ஏடிஜிபி ஜெயராமன் என இருவரும் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி இன்று காலை எச்சரிக்கை விடுத்திருந்தார். 2:30 மணிக்கு ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும், கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது தொடர்பான உத்தரவு நேரடியாக நீதிபதி பிறப்பிக்க நேரிடும் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்த நிலையில் தற்பொழுது இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். பிரபாகரன், இந்த வழக்கில் கடத்தப்பட்ட சிறுவன் தரப்பிலிருந்து ஏதேனும் விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே அந்த கும்பல் கடத்தியதும் உடனடியாக அவருடைய தாய் காவல்துறை கட்டுப்பாட்டு அறிக்கை தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் அது அலுவலகத்தில் புகார் அளித்து இந்த விவகாரம் என்பது வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்திய பொழுதே இந்த விவகாரத்தில் அந்த சிறுவன் என்பது காவல்துறை வாகனத்தில் வந்து இறக்கிவிடப்பட்டிருக்கின்றார். இந்த விவகாரத்தில் தனிப்படை ஏற்கனவே விசாரணை என்பது நடத்தியிருக்கின்றது. யார் கடத்தி சென்றிருக்கிறார்கள், உடன் இருந்தவர்கள் யார், என்னென்ன விஷயங்களை கேட்டார்கள், அவர்களுடைய தொடர்புகள் என்ன என்பது குறித்து சில தகவல்களை விசாரித்திருக்கின்றார்கள். இருப்பினும் அது நீதிமன்றத்தில் நேரடியாக வழக்கு விசாரணையின் பொழுது ஒரு குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே விசாரணை என்பது தனிப்படை தரப்பிலும் சரி, சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் தனிப்படை சார்ந்து விசாரணை என்பது நடைபெற்றிருக்கின்றது. இருப்பினும் என்னென்ன தகவல்கள் கூடுதலாக விசாரிக்கப்பட்ட என்பது தெரியவில்லை. முதல் கட்டமாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதில் தான் இந்த ஆள் கடத்தல் கும்பல் புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவர் பூ ஜெகன்மூர்த்திக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தான் இவர் சொன்னதால் தான் கடத்தினார்கள் என்ற ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் நேரடியாக வழக்கு பதிவு செய்து தற்பொழுது அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை நேற்று முன்தினம் அவருடைய இல்லத்திற்கு காவல்துறையினர் சென்ற பொழுது அவரை கைது செய்து அழைத்து செல்கின்றார்கள் என்ற நோக்கில் அவருடைய ஆதரவாளர்கள் 100 கணக்கில் திரண்டதால் ஒரு பெரிய குழப்பம் என்பது ஏற்பட்டது. சாலை மறியலும் நடைபெற்றது. தொடர்ச்சியாக அந்த குழப்பமான சூழலில் அவர் அங்கிருந்து தலைமறைவாகிவிட்டார். அதன் தொடர்ச்சியாகவே தற்பொழுது வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கின்றது. இன்றைய தினம் அவர் முன்ஜாமீன் கோரியிருக்கின்றார். அந்த முன்ஜாமீன் பொழுது அரசு தரப்பில் வாதிடும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த வழக்கில் புலனாய்வில் முதல் தகவலாக கிடைக்கப்பட்டது, தனிப்படை குழுவினர் விசாரணை நடத்திய பொழுது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார், எப்படி நேரடியாக இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய கருத்துக்கு ஏற்கனவே விசாரணை கடத்தப்பட்ட சிறுவன் தரப்பிலிருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள், ஏற்கனவே விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவல்கள் மொத்தமாக நீதிமன்றத்தில் வாதமாக முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி மீது ஆள்கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது வழக்கு விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. இதற்கு முன்பு இவர் மீது இதுபோல ஏதேனும் வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறதா? தற்போது நீதிமன்றமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது விசாரணையானது தொடங்கிவிட்டதா பிரபாகரன்? நிச்சயமாக ஒரு கட்சி தலைவராக இருந்து இவர் மீது இந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆள் கடத்தல் சம்பவம் மிக முக்கியமாக இதில் ஆள் கடத்தல் என்பதை ஒரு கூலிப்படை சார்ந்து அவர் செயல்படுத்தியதாக அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு என்பது இருக்கின்றது. ஏற்கனவே இவர் மீது அதாவது திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் பல இடங்களில் புகார்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக பல தரப்பில் கூட்டப்பட்டாலும் இப்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் காவல்துறையுடைய நடவடிக்கையை பார்த்து மேலும் பல புகார்கள் ஆங்காங்கே பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பல காலம் தாழ்ந்த புகார்கள் பல கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இன்றைய தினம் முதல் கட்டமாக இந்த முன்ஜாமீன் வழக்கில் விசாரணைக்கு பின்பாகவே ஏற்கனவே பல வழக்குகள் என்னென்ன வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன, புகாராக ஆதாரம் கிடைக்கப்பெறாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் என்னென்ன என்பது தொடர்பாக ஒரு
ஒரு ஒரு தகவலை நீதிமன்றத்தில் அரசு தரப்பிலிருந்து காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஒரு கட்சியை சார்ந்த தலைவர் என்பதால் அந்த பகுதியில் அவர்களுக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். எனவே அந்த கட்சியை சார்ந்து பல செயல்பாடுகள் நடந்திருக்கின்றன. எனவே அவற்றுடன் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வழக்குகள் என்ன, விசாரணை என்ன என்பது தொடர்பாக ஒரு விரிவான விசாரணை என்பது இந்த முன்ஜாமீன் வழக்கின் பொழுது வாதமாக அரசு தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அப்பொழுது ஏற்கனவே இவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் என்ன, அந்த வழக்குடைய நிலை என்ன, ஏற்கனவே இவர் ஏதேனும் வழக்குகளில் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு விரிவான தகவல்களை இந்த வழக்குடன் இணைத்து இந்த வழக்கில் சந்தேகம் அதிகமாக இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பாக ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகளையும் சான்றிட்டு அடிக்கோடித்து காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இதன் மூலமாக இந்த வழக்கு என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்குல ஏடிஜிபி ஜெயராமனுக்கு எந்த வகையில தொடர்பு இருக்கு? நீதிமன்றம் ஜெயராமனுக்கு ஏதேனும் எச்சரிக்கையோ கேள்விகளோ முன்வைத்திருக்கிறதா பிரபாகரன்? நிச்சயமாக இதில் ஒரு காவல்துறையுடைய அதாவது கிட்டத்தட்ட உச்சபட்ச பதவி, அதாவது தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் டிஜிபிகள் இருக்கின்றார்கள். அதற்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடியது ஏடிஜிபி பதவி என்பது காவல்துறை தலைவர் இயக்குநராக இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு செல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அந்த ஏடிஜிபி பதவியில் இருப்பவர்கள். அவ்வளவு பெரிய உயர் அதிகாரியுடைய பெயர் இதில் இடம்பெற்றிருக்கின்றது. அவருடைய வாகனம், அதாவது அரசு தரப்பிலிருந்து ஒரு கூடுதல் காவல்துறை இயக்குனர் என்ற நிலைமையில் அவருக்கு 3 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட வாகனம் என்பது கொடுக்கப்படும். எனவே அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனத்தின் மூலமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள், அதிகாரப்பூர்வ வாகனத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. எனவே ஏற்கனவே அதில் காவலர்கள் 2 இருந்ததாக அந்த சிறுவன் கூறியதையும் அந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதுவரை ஏற்கனவே இந்த வழக்கில் அவருடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, அவருடைய அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீதிமன்றத்தில் ஏற்கனவே விசாரிக்கக்கூடிய சிறப்பு குழுவினர் ஏற்கனவே தகவல்களை கொடுத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் நேரடியாக அவரை சம்மனாக சொல்லி நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது. எனவே அவர் தரப்பிலிருந்தும் அந்த விளக்கத்தில் அந்த நேரத்தில் அந்த வாகனம் எந்த இடத்தில் இருந்தது, தன்னுடன் இருந்தார்களா அல்லது தன்னுடைய வாகனத்தை எடுத்துச் சென்றார்களா என்பது தொடர்பாக அவர் நேரடியாக நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுக்க இருக்கின்றார். அவர் ஒரு கூடுதல் காவல்துறை இயக்குநர் அந்த சில அதிகாரிக்கு ஒரு காவலர், ஒரு கன்மேன் கொடுக்கப்படும். அதே போல அவருடன் ஒரு கூடுதலாக ஒரு ஓட்டுநர் இருப்பார். எனவே அந்த நேரத்தில் வாகனத்தை யார் பயன்படுத்தியிருந்தார்கள், எப்படி வாகனம் சென்றது என்பது தொடர்பான விளக்கங்களை அவர் நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது அவர் இருக்கின்றது. ஒருவேளை நீதிமன்றம் வழக்கு விசாரணை தொடர்ந்த பின்பாக அவர் நீதிமன்றத்தில் இந்த விளக்கங்களை கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரபாகரன், இப்ப இந்த வழக்குல திருமணம் செய்து கொண்ட அந்த நபர்கள் மற்றும் அந்த சிறுவன் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? அது தொடர்பான தகவல் ஏதேனும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறா பிரபாகரன்? நிச்சயமாக ஏற்கனவே இந்த காதல் திருமணம் செய்து கொண்ட அந்த ஜோடியினர் ஏற்கனவே வேறொரு பகுதியில் பாதுகாப்பு இருப்பதாகவும் இந்த வழக்கில் ஏற்கனவே கடத்தப்பட்ட சிறுவன் தரப்பிலிருந்தும் ஏற்கனவே தனிப்படை போலீசார் மீட்டு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு என்பது மாவட்ட காவல்துறை தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு மிகுந்த கட்சி தலைவர் என்பதால் கூடுதல் காவல் பாதுகாப்பு என்பது அந்த குடும்பத்திற்கு தேவையான பாதுகாப்பு என்பது காவல்துறை தரப்பிலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த குடும்பத்தினரும் சரி, அந்த ஏற்கனவே அந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் அந்த சம்பந்தப்பட்ட ஜோடியுடைய அந்த பெண்ணுடைய தந்தை உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தரப்பிலும் மற்ற யாரும் இந்த போல ஒரு விவகாரத்தை கையில் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பும், ரகசிய இடத்தில் வைத்த பாதுகாப்பும் அதனையும் போலீசார் கண்காணித்து வருகின்றார்கள். குடும்பமும் போலீசாருடைய நேரடி கட்டுப்பாட்டில் பாதுகாப்பு இருப்பதாக தெரிகின்றது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் தான் அவர்களுக்கு தேவையான கூடுதல் பாதுகாப்போ அல்லது அவர்களுக்கு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களாலோ அல்லது ஆதரவாளர்களாலோ கொடுக்கப்படுகின்றன என்பது தொடர்பாக நீதிமன்றத்தில் அவர்கள் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். இருப்பினும் முதற்கட்டமாக இந்த முன்ஜாமீன் வழக்கின் பொழுது ஏற்கனவே சமீபத்தில் நடந்த விவகாரங்கள் இதில் கைது செய்யப்படுவதற்கான, அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவதற்கான தேவைகள் என்னவாக இருக்கிறது, அவர்களுக்கு கூடிய அரசியல் செல்வாக்கு, அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான பாதுகாப்பு என அனைத்தும் ஒரு வாதமாக அரசு தரப்பிலிருந்து முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.